மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும்போது இவங்க எடுக்கிற முடிவுகள் அப்படி சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகள் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக ஒரு தன்னம்பிக்கையோடு இவங்க இறங்குற காரியங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் வெற்றியாக தான் அமையும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கற்பனை திறன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில இடர்பாடுகளை இவங்க அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்களாம் அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் உதவி செஞ்சால் அவங்க ஒன்றும் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி ஏற்பட போது, அதோட கூட சந்திர கிரகணமும் ஏற்பட போது. இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமரும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும், எந்த விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. குறிப்பாக ஒரு தொழிலோ வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இது ஜென்மசனி காலம். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நீங்களோ எந்த தொழில் ஆரம்பித்தா உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக ஜோதிடர் வந்து சொல்லுவார். அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விளக்கமாக கேட்டுக்கோங்க. சரி, நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 சனியோட 2ஆம் கட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஜென்ம சனி தொடங்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரும் போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பார்வை வந்து 3, 7, 10 ஆகிய இடத்துல வந்து அமரும் போது இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் இறங்கணும். எல்லா விஷயத்துலையுமே குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முற்றிலும் சூப்பர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், இதில் எதுலேயுமே கரெக்டாக உங்களுடைய மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் கரெக்டாக செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உணவு பழக்க விஷயத்தில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. அதிலிருந்தே அந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு தொழிலில் வியாபாரத்தில் கூட டக்குன்னு லாபத்தை பார்க்க முடியாது. உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் ரொம்ப உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சில இடத்துல நடந்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஏதோ தனித்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அதிகமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மன அழுத்தம் குறையணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது நல்லது. தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் வரை கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த மீனராசிக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூன்
மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உச்ச ராசிநாதன் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுப்பார். பிள்ளைங்க மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருவார். திருமணம் போன்ற வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப செலவு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். இந்த காலகட்டம் 7.5 சனி காலகட்டம், அதுவும் ஜென்ம சனியாக வந்து அமரும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடுங்க. தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிங்க. நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க. எல்லாருக்கிட்டையும் போய் பேச வேணாம். எல்லாருக்கிட்டையும் வந்து கலந்து ஆலோசிக்கவும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். வேலையில் கூட கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக செயல்படுறீங்களா, சோம்பலாக செயல்படுறீங்களா, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதிகம் கொஞ்சம் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா இந்த சோம்பலெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக இயங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த சோம்பலோடையே இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் புதிய தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. அனுபவஸ்தர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் இறங்குறது நல்லது. கூட்டு தொழிலில் சின்ன சின்ன சவால்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நேர்மையாக அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கும் கூட இந்த காலகட்டத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மை பெறணும் அப்படிங்கிறவங்க கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதிக ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்தையுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக படிக்கணும். சோம்பல் தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்லது. தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய வேலை போல அதிகமாக இருக்கிறது மன அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் யோகா பயிற்சி, தியான பயிற்சி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரதும் ஓரளவுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் சாதகமான பலன் கிடைச்சிடாது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். புதுசாக ஏதாவது படைப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சக கலைஞர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய வசதி வாய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஃபைனலாக தான் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு, அந்த புதுசாக ஒரு ஆர்டரோ இதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடாது. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் அதிக உழைப்பு போடணும். ஒவ்வொரு இடத்திற்கும் கொஞ்சம் போராடக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி நண்பர்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை தட்டி அளிக்காமல் அந்த வாய்ப்புகளை வைத்து ஏதாவது மேலே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நழுவு விடாதீங்க. ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், போராடுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்கள் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு தர்பணேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நலம் தீர்த்தத்தில் நீராடிட்டு வாங்க. சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா ஜென்ம சனி காலம் என்பதனால அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் மீன்களுக்கு வந்து பொரி வாங்கி போடுங்க. கோதுமை வாங்கி போகிறது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி எறும்புகளுக்கு பச்சரிசி வந்து
உணவு தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பரிகாரமாக இதெல்லாம் அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த 2.5 ஆண்டு காலமும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர முடிவு வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குடும்ப விஷயத்துலையும் சரி, தொழில் விஷயத்துலையும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனிக்கிழமையில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. வயதான முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க. சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதுவும் கருவறையில் வலம் வர்றது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சிவன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.